சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்க வேண்டிய ஸ்டோரி. கண்டிப்பாக நிறைய பேரோட லைஃப்பில் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பா இது வந்து 5 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் முடிகிற படம் கிடையாது, 2.5 மணி நேரம் இல்லையா. வந்து தலைவன் தலைவி புரட்சி தலைவர் சத்யஜோதி பிலிம்ஸில் எடுத்த மிக சிறந்த படமா. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம தாய்க்கு பின் தாரோம், தாய் சொல்லை தட்டாது, இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம ராணுவ வீரர் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க நம்ம சத்யஜோதி பிலிம்ஸில். இந்த படம் எடுத்ததுக்கு தலைவன் தலைவி எடுத்ததுக்கு சத்யஜோதி பிலிம்ஸ் முதல் பெருமை கொள்கிறது. அப்படி வந்து சிறப்பாக எங்கள் அப்பா விஜய் சேதுபதி அப்பா நடிச்சிருக்காரு. என்னடா அப்பான்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் மகாராஜாலே சொல்லிட்டேன். இனிமே ஒரு வயிற்றுல ஒரு பிள்ளையா பிறந்தேன்னா விஜய் சேதுபதி அப்பாவுக்கு வயிற்றுல பிள்ளையா பிறக்கணும்னு நான் அன்னைக்கு முடிவு எடுத்து அதையே நான் தொடர்ந்து வந்துட்டேன். எங்கள் அப்பனுக்காக தான் வந்தேன். எங்கள் அப்பா அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு தலைவன் தலைவியில். இது வந்து 2.5 மணி நேரத்தில் ஒளிகிற படம், சண்டையே கிடையாது. இந்த குடும்ப சண்டையெல்லாம் கிட்டத்தட்ட இது 60 வருஷம் போட்டு பார்த்தா கூட படித்த பிள்ளைங்க இந்த படத்தை பார்த்துச்சுன்னா ஐயோயோ கிராமத்து பிள்ளைங்க வேணான்னு சொல்லிடுங்க, படித்த பொண்ணே கட்டிக்கலான்னு. ஆனால் இந்த படங்கள்லாம் வந்து மதுரை மேலூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த பட்டி தொட்டியில் இருக்கிறதுக்கு இப்படி தான் அவங்க அன்றாட வாழ்க்கை நடக்கிறது. ஏன்னா அன்பை கூட வயலண்ட்டாக தான் சொல்லி பழக்கம். அதை நம்ம விசுவாசத்தில் வந்து நம்ம தலை கூட சொல்லியிருப்பார். அந்த மாதிரி விசுவாசம் தானே, ஆமாம், அதில் கூட சொல்லியிருப்பார். அது மாதிரி இந்த படம் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படம். கண்டிப்பாக நம்ம மதுரை தல்லாக்குளம் நம்ம ஊர் சைடு பட்டி தொட்டி எல்லாருமே ஊர்காரனாக தான் இருப்போம். நம்ம அங்கிட்டலாம் இது சிறப்பாக ஓடும். இதில் 3 நாள் தான் போட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இதில் இப்போ பஞ்சு டைலாக் என்னன்னா, டேய் நான் குடும்பஸ்தன்டா, குடிகாரம் இல்லடா, என்னால இந்த குடும்பத்துல வாழ முடியலடா, லாரியை விட்டு ஏத்துக்கிடான்னு நான் ரோட்ல படுத்துடுறாரு. அதுதான்டா பச்சு. எனக்கு அழுகையா வந்துருச்சு. அதாவது குடும்ப சண்டையில போய் விலை கூட போனோம்னா எவ்வளவு தொல்லைன்றத படத்துல காட்டியிருக்காங்க. அதுதான் ஒன்லைன் கதை. ஓகே பாய்டா. அது விஜய் சார் வந்து வாரிசுன்னு ஒரு படம் பண்ணார் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக. அந்த வாரிசு படம் பண்ணதுக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு பாண்டிராஜ் மாதிரி ஒருத்தருக்கு இது மாதிரி ஒரு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா நான் கடைக்குட்டி சிங்கம் பார்க்கும்போது ஏன் அந்த படத்தில் தளபதி விஜயை வந்து வச்சு எடுக்கலை அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் இந்த படம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பாண்டிராஜ் சார் விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார், அவரை விட்டுருங்க. அஜித் சாரை வச்சு ஒரு படம் கண்டிப்பாக வந்து பாண்டிராஜ் சார் வந்து பண்ணணும். அவ்வளோ சூப்பராக தரமாக இருந்தது ப்ரோ படம், சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஒரு இவர் படம்லாம் வந்து சீரியல் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து கொண்டாடினது எல்லாருமே பார்த்தோம்னா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது, தரமாக இருந்தது படம். மியூசிக் ஓகே தான் ப்ரோ, அந்த ஒரு சாங் செம்மையாக இருந்தது, மற்றபடி மியூசிக்லாம் ஓகே தான். ஆனால் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் ப்ரோ. லாஸ்ட்டாக டிராகனு குடும்பஸ்தன் இந்த 2 படத்துக்கு தான் நல்லா சிரிச்சாங்க ஃபேமிலி ஆடியன்ஸு. இந்த படம் இன்னொரு டிராகன் பார்த்த மாதிரி இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதி சார் 1 மேன் ஷோ. அப்புறம் வர கேஸ்டெல்லாம் இருக்காங்க. அவருக்கு அம்மாவா தீபா சங்கரா அவங்க வராங்க. அவங்கெல்லாம் கடைக்குட்டி சிங்கமே இன்னொரு வாட்டி பார்த்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில். யோகி பாபு வர சீனெல்லாம் காமெடி ப்ரோ. இந்த விஜய் சேதுபதி படத்தில் ஒருத்தர் காமெடின்னு வருவார் சந்தானம் கூடலாம். அவர் யோகி பாபு பக்கத்தில் கையில் வந்து குழம்பை ஊற்றிடுவாங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எங்கே வந்து சிரிப்பு வரனே தெரியாது. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்துட்டே இருப்பீங்க, செம்மையாக அப்படியே சிரிச்சிட்டு இருப்பீங்க. அவ்வளோ ஃபன்னு படம். ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரலாம் என்ஜாய்மெண்ட் தான். நீங்கள் ஒரு குறை கிடையாது படத்தில். நீங்கள் ஒரு குறை சொல்லிட்டா படத்தோட டிக்கெட்டை இப்போ ரீபேமெண்ட் திரும்ப கொடுத்துடலாம். ஒரு குறை கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்படி லைஃப்பெல்லாம் ஜர்னி ஆகுது, எப்படி போயிட்டுருக்குங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகாக தத்ரூபமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. சேது சார் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க, அவருக்கு சொல்லவே வேணாம். அவங்களுடைய 2 பேருடைய காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதுக்கப்புறமா யோகி பாபுடைய காமெடி வந்து நல்லா போயிட்டுருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. என்னென்னா இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை. அப்பா அம்மாலாம் கொஞ்சம் தள்ளி இருக்குது, இந்த பிரச்சனையை பார்க்கும்போது தெரியுது. தூண்டுதல் இல்லாமல் ஆறுதல் சொல்கிற பேரில் பிரித்து வைக்கிறது. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காலையில் சண்டை போடுறோமா நைட்டுக்கு வந்து சேர்ந்துடணும், அந்த மாதிரி ஒரு காமிச்சிருக்காங்க. ஸோ டைவர்ஸ் எல்லாம் போகாமல் அவங்களுக்குள்ளேயே 2 பேருமே வந்து பேசி தீர்த்துக்கலாம். இன்றைக்கெலாம் நிறைய டைவர்ஸ் கோர்ட்டில் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல்
ஃபேமிலியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் ஓகே தான் சார். இமோஷன் இருக்குது, ஆனால் பெருசாக எதுவும் இல்லை. இமோஷன்லாம் இருக்குது 2 பேருக்குள்ளது. அது நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பார்க்கும்போது லைட்டாக டச்சிங் ஆகுது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படின்னா இமோஷன், ஒரு காமெடி எல்லாமே கலந்து தான் போயிட்டுருக்கு. ஒரு மசாலா கலவை மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்குது. போரிங்கே ஆகலை. அடுத்து என்ன அந்த மாதிரியே தான். ஓகே. இல்லை, அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது. அந்த படத்தை நான் கருப்பன் படத்தை நான் ஒரு சின்ன டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த படத்தை விட இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஸ்லிம்மாக வேணும்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம நிறையா ஆஃபீஸ் எல்லாம் போகிறோம். ஆனால் இவங்க வந்து நல்லா ஜப்பியாக இருக்காங்க, என்ன மாதிரி அழகாக இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பராமையாக இருந்தது. 2 பேருக்கும் சூப்பராக இருந்தது. அவங்க 2 பேருடைய மேட்சிங்கு, 2 பேருடைய கெமிஸ்ட்ரி, அவங்களுடைய என்ன சொல்கிறது எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்க க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். 2K கிட்ஸ் இல்லை, இப்போ இனி வர சந்ததிகளுக்கு எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும். 90 கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும். அது வந்து சொல்லக்கூடாது. நானும் சினிமாவில் தான் இருக்கேன். அதெல்லாம் ஒரு சில பர்சனல், அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. பட் இதை பார்க்கும்போது நமக்கே மனசு மாறும்ல. சரி, அடுத்தவங்க இப்போ எல்லாருமே 2வது மனுஷங்க தானே 3வது மனுஷன் உள்ளே வராங்க. ஸோ அவங்கெல்லாம் யாருமே வேணாம். யாருக்கு நமக்கு ஃபைட்டோ அவங்க டேரெக்டாக நம்ம வந்து ரீச் பண்ணி நம்ம டேரெக்டாக பேசிக்கிட்டா அது எல்லாருக்குமே நல்லது, ஃபேமிலிக்கும் நல்லது. ஓகே, நன்றி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதையே சொல்லி பிடிச்சிருக்கா படம்? பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. என்ன மெசேஜ்? பிரியறவங்களுக்கு, டைவர்ஸ் ஆகி பிரியறவங்களுக்கு இது ஒரு சாம்பிளா இருக்கும், அவ்வளவுதான். குடும்ப கதை தான். சூப்பரா இருக்கு. குடும்பம் பார்க்கக்கூடிய படம் தான். டைவர்ஸ் வாங்குறவங்களாம் பார்க்கலாம் இதெல்லாம். அவங்க காம்போக்காக தான் படம் பார்க்க வந்தது. நல்லா இருக்கு, ஃபுல்லாக நல்லா இருக்கு. போர் அடிக்காம போகுது. மியூசிக் நல்லா இருக்கு சார். ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஃபேமிலி படம், குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா இருக்குது. இந்த புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிடறாங்க அடிக்கடி. ஈகோ தான் படம் கதை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பேசி தீக்கிறது, அதனால படம் இது. படம் சூப்பராக இருக்குது. 2 பேர் காம்போ நல்லா இருக்கும். நல்லா பேசுவாங்க, இந்த படத்தை பற்றி நல்லா பேசுவாங்க. 2 பேருக்கும் சூப்பராக இருக்குது. நடிப்பு நல்லா இருக்குது. படம் இசை நல்லா, சந்தோஷ் நாராயணன் செம்ம. இது பாட்டும் நல்லா இருக்குது, காமெடியும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலி படம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அதுமாரி தான் அதில் வந்து இது பண்ணாங்க. இது குடும்பத்துக்குள்ளேயே வந்து இதுமாரி பண்ணுவாங்க. குடும்பத்துக்குள்ளேயே அவங்க அம்மா இவங்க அம்மா வந்து இது மாதிரி குடும்பத்துக்குள்ளே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டே இது பண்ணி மூத்தி விட்டு இதுமாரி பண்ணியிருப்பாங்க. படம் சூப்பராக இருக்குது. குடும்பமாக ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். மொத்த பேர் சூப்பர் படம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சுமாரான படம். இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் உண்மையாலுமே ஓப்பனாக சொல்கிறேன். அப்படி தான் வந்தோம். பட் ஆனால் படம் பார்த்த வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், நல்ல ஒரு குடும்பமாக பார்க்குற தலைவா. டென்ஷன் ஆகிற எடுக்கிறான். அவன் எடுக்கிறத நம்ம ஓட்டி காட்டுவோம், அவ்வளோதானே. சரி, போலாமா? ஒரு நிமிஷம். இல்லை நான் தண்ணி குடிச்சுக்கிறேன்.